தமிழ்நாட்டில் அரசு வேலையில் மட்டுமல்ல, தனியார் கம்பெனிகளில் கூட தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற அரசாங்கம் சொன்னாங்க. ஆனா, தமிழ்நாட்டில இந்த வடமாநில தொழிலாளர்கள் இல்லாத கிராமங்களே இன்னைக்கு இல்ல. அந்த அளவுக்கு அவங்க வந்து நிறைஞ்சு கிடக்குறாங்க எல்லா ஏரியாக்கள்லயும். குறிப்பா சின்ன சின்ன டீ கடைகள் கூட அவங்க சொந்தமா இன்னைக்கு நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாரி இந்த திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, வடமாநில தொழிலாளர்கள் இல்லைன்னா, அங்க எந்த வேலையுமே நடக்காது. அந்த அளவுக்கு அங்க அவங்களுடைய ஆதிக்கம் வந்து மேலோங்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது, இந்த வடமாநில தொழிலாளர்கள்ட்ட சிக்கி சீரழிஞ்சுகிட்டு இருக்கிற நம்ம தமிழக இளைஞர்களுக்கு ஒரு அரசு வேலையாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் படிச்சு அவங்க அரசு வேலைகள் நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வேலைகளுக்கு வந்து நம்ம தமிழக மக்கள் அதாவது இளைஞர்கள் வந்து போறதில்ல. இன்னைக்கு பெரும்பான்மையான தமிழக இளைஞர்கள் வந்து படிப்பறிவோடு படிச்சு மேல வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்க வேலை வந்து அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல ஒரு தீவிரமா அவங்க இருக்கும்போது தான், இறந்து போன குடும்பத்துக்கு அரசாங்க வேலைய கூட இந்த அரசாங்கம் கொடுத்தது. ஆனா, இன்னைக்கு சென்னையில நடத்துனர்களுக்கு வடமாநில தொழிலாளர்கள தமிழக அரசு பரிந்துரைக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடைக்குது. அப்படின்னா, இவங்க சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சு? தமிழகத்தில ஒரு நடத்துனர் வேலை பார்க்குற அளவுக்கு கூட தமிழக இளைஞர்களுக்கு அறிவில்லையா? இல்ல அவங்களுக்கான தகுதிகள் இல்லையா? அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியா இருக்கு. இது உண்மை தன்மையாகவும், உண்மை செய்தியாகவும் இருந்தா, இத நம்ம வன்மையா கண்டிக்கணும். ஏன்னா, திருப்பூர்ல இன்னைக்கு பெரும் பிரச்சனை இந்த குப்பை அப்படிங்கிற குப்பை பிரச்சனை. இது கடந்த ஆட்சி காலங்கள்ல எம்எல்ஏவுக்கும், மேயருக்குமான பிரச்சனைகள்ல அந்த குப்பைய வந்து எங்க அள்ளிட்டு போறது, எங்க ஏன்னா சேமிக்கிறதுக்கு இடமே இல்ல. அந்த அளவுக்கு திருப்பூர் நெருக்கடியா இருக்கு. அங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் திருப்பூர்ல எல்லா வீதிகள்லயும் மலை போல குப்பைகள் குவிஞ்சு கிடக்கு. அத அள்ளுறதுக்கும் வடமாநில தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லா வீடுகளையும் கலெக்ட் பண்ணி தெருவுல ஒரு மூலையில கொட்டிட்டு போயிடுறாங்க. இது கடந்த ஆட்சி காலங்கள்ல அங்கங்க இருந்தது. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. இப்படி இருக்கிற இடத்துலயே நைட்ல இரவு நேரங்கள்ல அவங்க தீய வச்சு எரிச்சிடுறாங்க. மக்கள் மூக்கு பொத்திக்கிட்டு வேற வழி இல்லாம வாழக்கூடிய இந்த நேரத்துல தமிழக அரசாங்கம் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். தமிழ் மக்களுக்கு சுத்தமான, சுகாதாரமான ஒரு வாழ்வியலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய வேண்டுகோளா இருக்கு.